இந்த சம்மருக்கு ஏற்றவாறு 5 வகையான குழம்பு ரெசிபீஸ்ல இன்னைக்கு நம்ம எபிசோட் 1ல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோற்று கற்றாழையை நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். முள்ளெல்லாம் எடுத்துட்டு உள்ள இருக்க வெள்ளையா இருக்குங்க, கண்ணாடி மாதிரி இருக்கும். அந்த சத பகுதி மட்டும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா தண்ணியில போட்டு கழுவணுங்க. இதை ஒரு 7 தண்ணியில கழுவணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா ஒரு கடாயில நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதுல 10-15 சின்ன வெங்காயம், 4-5 பூண்டு, 2 தக்காளி பழமும் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இது சூடு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததா ஒரு மண் சட்டி அடுப்புல வச்சிருக்கோம். இதுல நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அது கூட தாளிப்பு வடகம் சிறிதளவு சேர்த்துட்டு 4-5 வரமிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு அது கூட குழம்பு மசாலா தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துட்டு அரைச்ச விழுதும் நம்ம சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சிருக்கிற புளி கரைசலும் சேர்த்துட்டு அது கூட நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற அலோவேரா அதாவது சோற்று கற்றாழையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாங்க. இந்த சோற்று கற்றாழை குழம்பு மீன் குழம்பு டேஸ்ட்லயே ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபுடி தமிழா ஃபாலோ பண்ணுங்க.